அப்ப நீங்க பார்க்கலாம் தானே, வீடியோவிலும் பார்க்கலாம், பிடிஎஃப்பும் பார்க்கலாம், ரெண்டும் பெறும். ரைட். ஓகே ஓகே, அவங்க பாருங்க, இதை செய்யுங்க, ட்ரை பண்ணுங்க, நான் ஈஸி வே சொல்லி தரேன். விடயத்தை சொல்றேன், பிறகு கணக்கை நீங்க செய்யுங்க. பாருங்க, இப்ப என்னண்டா, ஒரே பொருட்களை தொகுதி தொகுதியா பிரிச்சு போட்டு தந்துடுறாங்க. அப்ப நீங்கள் இதுல முதலாவது படத்தில் இரண்டாவது படத்தையும் ஒப்பிட்டு பார்க்க, ரெண்டு படத்தையும் ஒப்பிட்டு பாருங்க, இதுல கூட கிடக்கு அதிகமா இருக்குது. என்னென்ன பொருள் மேலதிகமா இருக்குது, என்னென்ன பொருள் மேலதிகமாக இருக்குது, முதலாவது படத்தையோ இல்ல இரண்டாவது படத்தையோ அதிகமா உள்ள படத்துல என்னென்ன பொருள் மேலதிகமா இருக்குன்னு பாருங்க. அதே நேரத்துல அந்த எமௌண்டை தொகையும் பாருங்கோ, எவ்வளவு மேலதிகமா இருக்குது ஒன்றை விட வித்தியாசம். உதாரணத்துக்கு முதலாவது படத்துல இருந்து இரண்டாவது படம் அதிகமாக இருக்கு. என்ன இருக்குது பாருங்கோ, என்ன, இதுல ரெண்டு வடையும் ஒரு தொகையும் இருக்குது, இங்க மூன்று வடையும் ரெண்டு தொகையும் இருக்குது. அப்ப முதலாவது படத்துல உள்ளவர்கள் மாதிரி இவதான் பேசுகிறோம், ரெண்டு தொகையும் ரெண்டு வடையும் ஒரு தொகையும் முதலாவது படத்திலையும் கிடக்கு. இரண்டாவதுல என்ன இருக்கு, ஒரு மேலதிகம், ஒரு வடையும் ஒரு தொகையும் மேலதிகமாக இருக்குது. தெரியும். அதே நேரத்தில் இங்க தொகை எவ்வளவு கூடுதலா இருக்குன்னு சொன்னா, 170 இருந்து 110 கழிச்சா அப்படி 40. 40 தான் இந்த தொகையின்றையும் வடையின்றையும் பெறுமதி. ஒரு வடையும் ஒரு தொகையும். சரிதானே? அப்ப இதையும் கண்டுபிடிச்சா திரும்பவும் இந்த படங்களோட ஒப்பிட்டு பார்த்து செய்து முடிக்கலாம். இது வெட்டி வெட்டியும் செய்யலாம், அது பேப்பர்ல விட்டுறது அழகல்ல. இப்ப செய்வோம். பார்ப்போமா? ரெண்டு மூணு விதமா செய்யலாம் இல்லையா பாருமா. அதுல விவகாரம் சொல்றேன் அப்படி இல்லா பாருங்க, அது உங்களுக்கு முதலாவது கணக்கு முடியும், நான் விளங்கப்படுத்தி கொடுக்குறேன் பாருங்க. அப்ப என்ன செய்யும் போல ஏபின்னு நாங்க நோட் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க பரவெல்லாம் சொல்ல தேவையில்லை பாருங்க. இந்த பியில இருந்து பிள்ளையார் ஒன்றை கழிச்சு பார்ப்போம். பியில இருந்து ஏய கழிப்போம். ஏய கழிச்சா என்ன வரும்னு சொன்னா பாருங்க, ஒரு தொகையும் ஒரு வடையும் வரும். ஏன், இங்க பியில ரெண்டு தொகையும் மூன்று வடையும் இருக்கு, ஏயில ஒரு தொகையும் ரெண்டு வடையும் இருக்கு. அப்ப கழிச்சா என்னென்ன வரும்னு சொன்னா, மிஞ்சி போயிருக்கிறவன் ஒரு தொகையும் ஒரு வடையும். அதே மாதிரி தான் 110 இருந்து 40 போனா 70 போனா 40 ரூபாய். அப்ப எங்களுக்கு இப்ப வடிவா புரிஞ்சு கொள்றோம்,
ஒரு ரூபாயும் ஒரு வடையும் 40 ரூபாய்ன்றது தெரியுது. இனி திருப்பி என்ன செய்வோம் இந்த முதலாவது படம் இருக்குதானே பாருங்க. இதுல ஒரு ரூபாயும் ஒரு வடையும் கண்டுபிடிச்சாச்சு. முதலாவதுல என்ன இருக்குது? ஒரு ரூபாயும் 2 வடையும். அப்ப இந்த கழிச்சு வந்ததுக்கு விவரம் ஒப்பிட்டு பார்த்தா பாருங்க, முதலாவது ஏயில் உள்ளது இதுல இருந்து இரண்டாவது நாங்கள் இப்ப கழிச்சு எடுத்ததையும் பார்த்தா ஒரு வடை மிஞ்சி வருது. ஒரு வடை தானா களிவட்டு கொண்டு போயிருவார் பாருங்க. வடை ஒன்று 30 ரூபாய். சரியா? இது 70, இது 40 சொன்னா 30 ரூபாய் வடை. அப்ப வடை 30 எங்களால இப்ப காண தெரியுமோ தெரியாதோ? இனிப்பு ஒன்று 10 ரூபாய். ஏன் வடை 30 முதலாவது படத்துல பாருங்க. இது 30 என்ன? 30 30 30 30 60 வடை. அப்ப டொபிக்கு ஒன்று 10 ரூபாய். இதுதான் கேட்ட கேள்வி. அப்ப நாங்கள் ஒதுக்கி 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 கொண்டு ஒரு வடையிலேயே காணலாம், கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு வடை கண்டா மிச்சத்தை காண்றாங்க. சிறுதரவுகள் இதுதான் விடை. அப்படி நான் உங்களுக்கு விரிவாக வழங்கப்பட்டோம்னாக படம் போட்டு போட்டு காட்டினான். உங்களோட மூளைக்கு ஏற்ற மாதிரி செய்யும். கொஞ்ச நேரம் வட்டி 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 செய்யலாம். ஆனா பேப்பர்ல வெட்டுறது பொருத்தம் அல்ல. சரியோ? இப்ப ஒன்றில இருந்தோட கழிக்கலாம் இல்லையா? இப்ப இந்த கூடுதலாக உள்ள படத்துல இருந்து குறைஞ்சதை கழிச்சா தான் மிஞ்சி போய் வருது வடையில் ஒரு டொமியும். சரிதானே? ரைட். இப்ப சொல்லுங்க அவன் பிள்ளைகள், யாருக்கும் புரிஞ்சு கொள்ள முடியவில்லையா? யாருக்கு இது கஷ்டமாக இருக்கிறது? சொல்லுவோம். ஓபலாங்கிற கதைக்கலாம். சார் படம் போடாம சொல்லித்தாங்களே. படம் போடாம நான் விளங்கப்படுத்துறதுக்காக போடுறேன். படம் உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளணும்ன்றதுக்காக நீங்க படம் போடாமலும் செய்யலாம். படம் கீறக்கூடாது. நீங்க எக்ஸாம்ல போயிருந்து கொண்டு சொன்னவர் ரெண்டு மனுக்களை கீறி கொண்டு நிற்கிறது. இது கூட விளக்கத்துக்காக பிள்ளையார். ஒரு வடைய எப்படி நாங்கள் ஒதுக்கி கொண்டு வந்து தனியை கண்டனாங்கன்றதுக்கான படம் தான் இது. சரிதானே? அப்படி சரி. அப்ப நீங்க செய்ய என்ன செய்யுங்க பாருங்க. சரி, இப்படியே வச்சுக்கொண்டு வெட்டி வெட்டி பாருங்க, நோட் பண்ணி. சரியா? என்ன செய்யணும்? இந்த ரெண்டு இதுல ஒரு வடை இருக்கு, இஞ்சி ஒரு வடை இருக்கு. இதுல ஒரு வடை இருக்கு, அடுத்ததுல ஒரு வடை இருக்கு. இஞ்சி ஒரு டொவி இருக்குது, இஞ்சையும் ஒரு டொவி இருக்கு. அவ இஞ்சி 70 ரூபாய், இஞ்சி 110 ரூபாய் இருக்குண்டா. வெட்டுப்படாமல் இருக்கிற ரெண்டும் என்ன எவ்வளவு வரும்? அது 40 ரூபாய். 40 ரூபாய் முடிவுக்கு வந்துடுவோம். பேப்பர்ல எழுதக்கூடாது, நோட் பண்ணி தான் செய்யணும். இனி என்ன செய்வோம்? திருப்பியும் இப்ப 40க்கும் 70க்கும் ஒப்பிட்டு பார்ப்போம். திருப்பி ஒரு காப்பதி பார்ப்போம். இங்க ஒரு டொவி இருக்கு, இங்கேயும் ஒரு டொவி வெட்டப்பட்டது. சரிதானே? இங்கேயும் ஒரு வடை இருக்குது, இங்கேயும் ஒரு மிஞ்சின வடையை வெட்டியாச்சு. அப்ப பாருங்க, இப்ப மிஞ்சி போய் இருக்கிறவர் இந்த வடை மட்டும்தான். சரிதானே? இந்த வடை மட்டும்தான். அப்ப இவர் ரெண்டு பேரும் 40 ரூபாய் இருந்தவர். அப்ப இந்த வடையும் இந்த டொவியும் இந்த வடையும் 40 ரூபாய். இந்த வடையும் இந்த டொவியும் 40 ரூபாய் தெரியும். அப்ப வடையோட 30 ரூபாய். ஒரு பொருளை கண்டா தெரியும் தானே பிள்ளைகள் எல்லாத்துக்கும். அப்ப அதில் கஷ்டப்பட தேவையில்லை. வடை கண்டாச்சு 30 ரூபாய்டா, 30ம் 30ம் 60. இது 10 ரூபாய் தான் டொவியில ஆகுது. அப்ப கேட்ட கேள்வி, 2 டொவிகளது விலை என்றா 2 டொவி எவ்வளவு? 20 ரூபாய். சரி, 2 டொவி 20 ரூபாய். கணக்கு செய்ய 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 விளக்கம் பெறும் பிள்ளைகள். இவ்வளவும் போட்டது உங்களோட வசதிக்காக, புரிஞ்சு கொள்ளுவோம். ரைட். ரைட். அதே மாதிரி தான் இந்த கணக்கில் செய்யுங்க. அவங்க இப்ப செய்துட்டு இந்த நம்பரை போட்டு கூட இப்படியே போடுவோம்.
18 போடுங்க. ஒவ்வொரு பேப்பர்ல எடுத்தது 18 டேஷ் பண்ணிட்டு 1 2 3 19 1 2 3 இதுல எது விட வேணுமோ அதை போடுவோம். Right. இப்ப சொல்லுமா பிள்ளைகள் நேரடியா பார்த்து ஒரு பொருளை காணலாம். எந்த பொருளை காணலாம்? பப்பாசி சார். ஆ? பப்பாசி சார். பப்பாசி. பப்பாசி என்ன விலை? 60 ரூபாய். 60 ரூபாய். இங்க பாருங்க, ஏன்னா, இங்கேயும் 2 ஆப்பிள் இருக்கு. இங்க இதுல ஒரு ஆப்பிள், இதுல ஒரு ஆப்பிள், இதுல ஒரு ஆப்பிள், இதுல ஒரு ஆப்பிள். இங்க ஒரு பப்பாசி, இங்க ஒரு பப்பாசி. அப்ப நேரடியா ஒரு பப்பாசி மிஞ்சி போய் கிடக்குறாரு. அப்ப இந்த மூன்றின்றையும் விலை தான் 150 ரூபாய்னா மிச்ச காசு 210 ரூபாய் இருக்கு. அப்ப மிச்ச காசு ஒரு பப்பாசி 60 ரூபாய். வடிவா தெரியுது. தைரிய மணி கேட்ட கேள்விகளுக்கு முடியலை செய்துட்டு போடுவோமா? விடைய போடுங்க 18 என்று போட்டு டேஷ் பண்ணிட்டு நம்பரை போடுங்க விடைய. இதுல இல்ல இருந்தா நீங்கள் விடைய போடுங்க. இவ்வளவு பிள்ளையா இருக்குல்ல. Right. இதுல விட இல்லைன்னா விட கூட இங்க வைங்க. ரைட். ரைட். இதுல அதிக நேரம் எடுக்க வேண்டாம் பிள்ளைய பாருங்க. ரைட். இப்ப சொல்லுங்க உங்களுடைய என்ன வருது முதலாவதுக்கு? 105 ரூபாய். 105 ரூபாய். 105 ரூபாய். ஏன்னா, அப்ப எங்களுக்கு இது ஒரு பப்பாசி வந்து 60 ரூபான்னு 105 ரூபாய். பப்பாசி 60 ரூபான்னு சொல்லி மிச்ச காசு 90 ரூபாய். 150ல 60 போனா 90. அப்ப 2 ஆப்பிளும் 90 ரூபாய். 2 ஆப்பிளும் 90 ரூபாய். அப்ப ஒரு ஆப்பிள் 45 ரூபாய். இதெல்லாம் மனசால பிரிக்கிறத திருப்பி எழுதி பிரிச்சு போனீங்க வேண்டாம். ஒரு ஆப்பிள் 45 ரூபாய். அப்ப அப்பளம் ஒன்றும் பப்பாசி பழம் ஒன்றும் 105 ரூபாய் வரும். இதுல விட இல்லை பிள்ளையாடுறாங்க. 105 ரூபாய். 3 அப்புள் பழங்களின் அதன் விலை என்றால் 45 ரூபாய் படி 3 எவ்வளவு? 135. 135 ரூபாய். 35 ரூபாய்.
விட போட்டு பிள்ளையா கிடக்கிறதுக்கு என்ன செய்யறது? ஒன்றும் செய்யல. ஆனா நாங்கள் சரியானதை எழுதுவோம். இதுக்கு என்ன பழமொழி பொருத்தமா இருக்கு சொல்லுங்க பாப்போம். இந்த பேப்பர் இந்த வினாவை எடுத்த ஆசிரியர் ஒரு பிறவெளிய பெரிய ஆசிரியரா இருப்பார். அது. ஆனா அங்கேயும் ஒரு தவறு நடந்துட்டுது. தப்பு இல்லை தவறு. தவறுதெல்லாம் விடுபட்டு போச்சு. இதுக்கு என்ன பழமொழி பொருத்தமா இருக்கும் சொல்லுங்க பாப்போம். ஆணைக்கு மாடி சறுக்கு. ஆணைக்கும் அடி சறுக்கும். பெரியோர்களும் சில நேரங்கள்ல தவறு விடுவார்கள். சரிதானே? பெரியோர்களும் சின்ன தவறு பிள்ளைகள் அதெல்லாம் மனித தவறுகள். அது ஒரு பெரிய விஷயமா நாங்க பார்க்கக்கூடாது. குறையாகவே பார்க்கக்கூடாது. எல்லாரும் மனிதர் தானே. பானுஜா புத்தகம் ஒன்றில் 20ஆம் பக்கம் முதல் 30ஆம் பக்கம் வரை வாசித்தாள். அவள் வாசித்த பக்கங்கள் எத்தனை? 11 எத்தனை? 11 11. இது நாங்கள் ஆரம்பத்துல படிச்ச கேள்வி பாருங்கோ. 20ஆம் பக்கம் முதல் 30ஆம் பக்கம் வரை வாசித்தா நாங்கள் 30ல இருந்து கழிக்க வேண்டியது 20 அல்ல. என்ன இல்ல? 20 கழிக்க கூடாது. ஏன்? அவள் வாசிக்காமல் விட்டது எத்தின? 19 பக்கத்தை தான் வாசிக்க இல்லை. 20ல இருந்து வாசிக்கிறாள். இல்லோ 20ஆம் பக்கம் தொடக்கம் வாசித்தாள். 20 வெறும் அவங்களுக்கு கழிச்சு அவள் வேண்டாம் என்று தள்ளி கழிச்சு விட்டது 19ஆம் பக்கம் வரை. 19 தான் கிடைக்கும் அவனுக்கு. கழிச்சா என்னென்ன வரும்? 11. சரியோ? ரைட். அப்ப இனி உங்களுக்கு அதிர்ஷ்டல அமைச்சுட்டு விற்பனை இந்த புத்தகம் படிக்கிற கணக்கு எக்ஸாம் பேப்பர் இந்த 100ஆவது பேப்பர்ல இருந்து 200ஆவது பேப்பர் வரைக்கும் எடுத்து கொண்டு போறாங்க. இப்படி கேள்வி வந்தாலும் நீங்கள் இனி சரியா செய்வீங்களா? ரைட். திருப்பி இதை செய்யுங்க பாருங்க இந்த கணக்கு. இதுக்கு ஒரு தத்துவமும் சொன்னான். ரைட்டுங்க பாபம். இப்ப நான் ஒரு கணக்கு இதெல்லாம் ஜோப் பண்ண சொல்லுங்க. இதுக்கு ஒரு தத்துவம் நான் சொன்னேன் அன்றைக்கு. அதை பின்பற்றினா சரி. சொல்லுங்க என்ன தத்துவம் சொன்னா?
அதான் நான் இதுக்கு ஒரு பாடமாக்குறதுக்கு ஒரு தத்துவம் பண்ணு சொன்னான். என்ன சொன்னான்? பிள்ளைகள் நான் சொன்னது ஒரு பக்கத்துக்கு 5 தூணுண்டா, ஒரு பக்கத்துக்குள்ள தூண் 4ஆல பெருக்கி 4 கழிச்சா சரி, அவ்வளவுதான். 4ஆல பெருக்கி 4 கழிக்க வேண்டும். இதுதான் விஷயம். இதை தெரியலன்னா சரி, ஒரு சதுர வடிவ பூம்பாத்தின் ஒரு பக்கத்துக்கு 5 தூணுண்டா 5 4ஆல பெருக்கி போட்டு 4 கழிச்சு விட்டா 16 வரும். 20, 20ல இருந்து 4 கழிச்சா 16. இதுதான் கூட 4ஆல் பெருக்கி 4 கழிக்க வேண்டும். பாருங்க, இது சதுர வடிவ தூண் 4 மூலைக்கும் ஒவ்வொரு அன்னைக்கு ப்ரீ கிளாஸ்ல படிக்கிறாங்க. 4 மூலைக்கும் ஒவ்வொரு தூண் வரும். அப்ப என்ன செய்யும்? நடுவில் பாருங்க 5 மேல் பக்கம் 5 தூண் வருது. அதே மாதிரி மற்ற பக்கமும் 5 5 தூண். எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் 5 5 தூண் வரும். ஆனா அந்த மூலையில உள்ள ஒவ்வொன்றும் என்ன செய்வது? மூலையில உள்ள ஒவ்வொன்றும் 2 தடவைகள் எண்ணப்படுகின்றன. மேல் பக்கத்தால பார்க்க ஒரு கண்டும், சைட்டால பார்க்க ஒரு கண்டும். அதனாலதான் இந்த 2 தரம் எண்ணப்படுகிறது. 4ஐயும் ஒரு 4 2 கூட்டுறேன் நான். இல்லை, ஒரு 4 தான் எங்களுக்கு வரும். 4ஆல பெருக்கி போட்டு 4ஐ கழிக்கிறது. ஒரு பக்கத்துக்கு நடப்பட்டவை 5, 5 20, 20ல இருந்து 4 போனா 16. அங்க எல்லாரும் ஒருக்கா 3 தரம் சொல்லுங்கோ. 4ஆல் பெருக்கி 4ஐ கழிக்க வேண்டும். சொல்லுங்க. யார் சொல்லணும்? நான்கால் பெருக்கி 4ஐ கழிக்க வேண்டும். அவ்வளவுதான் சம்பவம். சரி, இப்ப இது கொஞ்சம் பயிற்சி செய்வோம். மலமலன்னு பேர்க்கமாக செய்யணும். சரிதானே? ஆள் முந்தி கொண்டு விடை அளிக்கிறது என்று பார்ப்போம். ஒரு சதுர வடிவ பூம்பாத்தியின் ஒரு பக்கத்திற்கு 8 தூண்கள். மெசேஜ்ல கூட பறந்து கொண்டு வரட்டும் பார்ப்போம். யாரு? ஒரு பக்கத்துக்கு 8 தூண்கள். 4ஆல் பெருக்கி 4 கழிக்கணும். பார்ப்போமா? முதலாவது அபிகைல், அடுத்தது அத்திகை, கனிஷ்கா, ஜிரோசியா, ஜானுஸ், இவங்கெல்லாம் கூட போட்டிருக்கேன். பாப்போம் பிச்சாக்களுக்கு என்ன வருது. பெற்றார் இல்ல கவனிங்கோ. எல்லாம் சரியா இருக்கு. பிள்ளைகளுக்கு விஷயம் எல்லாம் விளங்குது. 4ஆல் பெருக்கி 4 கழிக்கணும் மட்டும் தெரியுது. 4ஆல் பெருக்கேக வார பெருக்கல் வாய்பாடுல வார பிரச்சனை அதான் இந்த தடைக்கு காரணமா இருக்குது. டிலே பண்றதுக்கு காரணம் புகார். அதுக்குதான் வாய்பாடு நல்ல பச்சை தண்ணி மாதிரி இருக்கணும். வாயில கேட்டா உடனே வந்துடும் வாயில். சரி, கல்யாணா ஓகே. யா ஓகே ஓகே. இதான் டிலே பண்ணிக்கணும். பட் வாய்பாடு 4ஆம் வாய்பாடு தெரிஞ்சா 4 8 32. 4ஆல் பெருக்கியாச்சு 32 தெரியும். 4 கழிச்சாச்சு. அவ்வளவு தானே சம்பவம். 28. அப்ப 28 தூண்கள் நடப்பட்டன. சரிதானே? ரைட். அடுத்தது 9 தூண்கள்.
டக்குன்னு இப்படியே போடுவோம். அப்ப இப்ப 9க்கு புதுமா தான் இருக்காரு. ஒரு பக்கத்துக்கு 9. 9ஆம் நபர் பாடம் தானே. 4 9. கடிகாரன். ரைட் பிள்ளை இவ்வளவு தான் விஷயம். என்ன செய்ய போறீர்கள்? 4ஆல பெருக்குங்கோ, 4ஐ கழியுங்கோ. சரிதானே? 4 9 36. ரைட், இப்ப திருப்பி கேட்க போறேன். 16 ஒரு பக்கத்துக்கு 16 தூண் தந்தது. இது ஒரு விடைய போற பாபம். ரைட், ஆதிக்கு தான் வேகமாக இந்த முறை இது கூட கொடுத்துருக்காங்க. பிச்சாக்கெல்லாம் போடுறோம். சும்மா வெரி வெரி ஈஸி. சரியோ? ரைட். சரி விடு. ஓகே பாருங்க. 16 16 32 32 32 64. 16 4ஆல பெருக்கினா 64 வரும். 64. 64 என்ன செய்யறது? 4 கழிச்சு விட்டா 60 ஒண்ணு. சரிதானே? ரைட், அப்ப இதுல பெற்றார் இந்த இலக்க இந்த இடத்துல வார இலக்கங்களை மாத்தி மாத்தி நீங்கள் பயிற்சி கொடுப்போம். இதுக்குள்ள இப்ப நான் தூண் போட்ட இடம் இருக்குதான், இதுக்குள்ள இந்த கேள்வி இடம் விட்டு கிடக்கு அதுக்கு தான். அப்ப நீங்கள் இது இல்லை ஒரு இலக்கங்களை கேளு கேட்டு 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 கடைசி ஒரு 20 கணக்குனாலும் பயிற்சி எடுப்போம். இதுக்கு பிறகு பிள்ளைகள் அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போறோம்னா, சுத்தி நடப்பட்டுள்ளது தந்தா ஒரு பக்கத்தான் கேட்போம். மாமி மெட்ட பக்கம் தான். சரியே? ரைட். ரைட், இதை செய்வோம். லீட்டர் மில்லி லீட்டர் அண்டை படிச்சிட்டோம். இனி இது படிக்கலாம்.
கூட்டி போட்டு கழிச்சா பெரிய இலக்கம் பெறும், கழிச்சு போட்டு பாதியாக்கினா சின்ன இலக்கம் பெறும். அன்றைக்கு வாய்வாட முடிய பாடமாக்கினாங்களே அதுதான் கூட்டி போட்டு கழிச்சா பெரிய இலக்கம், கழிச்சு போட்டு பாதியாக்கினா சின்ன இலக்கம். அந்த கடி லீட்டர் மில்லி லிட்டர் தந்துடுறது. சரிதானே? ரைட். ரைட். பிள்ளைகள் இந்த கேள்வியை நாங்கள் திருப்பி அடுத்த வகுப்புல பார்ப்போம். இந்த வழிபாடி செய்து பாருங்கோ. இதுக்குரிய விளக்கத்தை நாங்கள் அடுத்த வகுப்புல திரும்பி பார்ப்போமா? ஓகே பாய் பிள்ளைகள், நேரமாச்சு. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி. போயிட்டு வாங்கோ. இன்றைக்கு பிப்ரவரி மாதத்தின் 4வது வகுப்புல அடுத்த மார்ச்சின் 4வது வகுப்புல நினைஞ்சிருக்கிறோம். ஓகே பாய், போயிட்டு வாங்கோ. Thank you, sir. Bye. ஓகே பாய், போயிட்டு வாங்க. Thank you, sir. Bye, sir. Thank you, sir.